ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா லிவிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்பாட். இந்த ப்ராஜெக்ட் நேமுக்கு ஏற்ற மாதிரியே இது கோல்டு ஸ்பாட் தான். அது ஏன்றதை சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருமழிசை தாண்டி வரும்போது லெஃப்ட் சைட்லேயே கூடப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. மெயின் ரோடு உங்களுக்கு திருவள்ளூர் கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்பு கூடப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்பவுமே லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும், சுற்றி காலியாக இருக்கும். பட் இந்த லே அவுட் அப்படி கிடையாது. எக்ஸாக்டாக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு முனையிலே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். டெம்பிள் இருக்குது. ஸோ டெம்பிளுக்கு பக்கத்துலேயே லே அவுட்டு. இந்த ஏரியாவில் எக்கச்சக்க டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வீடுங்களும் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஏன்னா வீடுங்க நிறையா இருந்தால் தான் டெம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது, நிறைய வீடுங்க இருக்குது. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன் லே அவுட்டை சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ரோடு 33 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கொடுத்துருக்காங்க. உள்ள உங்களுக்கு லே அவுட் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கட் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 2.5 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 36 பிளாட்ஸ் போட்டு ரொம்ப குயிக்காக வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2வும் பார்த்தீங்கன்னா 33 பிளாட் வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ ப்ரீ லான்ச் கண்டிஷனில் இருக்குது. பட் மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ லான்ச் கண்டிஷன்லேயே உங்களுக்கு வந்து புக் ஆகிடும். ஏன்னா ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் கண்டிஷன்லேயே சோல்ட் அவுட்டே பண்ணிட்டாங்க. பட் கிராண்ட் லான்ச்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் 2வும் வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். ஏன் ரீசன் அப்படின்னா எப்போயுமே ஒரு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 லான்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 போகும்போது ப்ரைஸிங் கண்டிப்பாக வந்து அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஏன்னா வந்து ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் இந்த டைம் பிட்வீன் கேப்லேயே கண்டிப்பாக மார்க்கெட் ரேட் ஏறிடும். பட் இவங்களோட கிளைண்ட்ஸ்க்காக ப்ரைஸ் அப்ரிசியேஷன் பண்ணவே கிடையாது. 2000 ரூபா அப்படின்றது இவங்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் இதை வந்து நான் இவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நியர்பையில் எந்த ப்ராஜெக்ட்டுமே இந்த சர்க்கிளில் பிலோ 2000 கிடையவே கிடையாது. 2000 ப்ரைஸ்க்கே கிடையாது. 400 500 ஜாஸ்தியாக தான். இன்பிட்வீன் ஒரு 2-3 கிலோமீட்டர் சர்க்கிளில் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த இடத்துல இவங்க 2000 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டு ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரீ லான்ச் கண்டிஷனில் இருக்கிறதால கார்னர் பிளாட்டு, மினிமம் அவைலபிள் ஸ்கொயர் ஃபீட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேஸிங்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்ச பிளாட் வந்து புக் பண்ணிக்கலாம். லே அவுட்டில் உங்களுக்கு நல்ல பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ரோடு வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சிசிடிவி கேமராவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரீட் லைட்டும் பார்த்தீங்கன்னா சோலார் பவர் கொடுத்துருக்காங்க. லே அவுட் வாசல்லே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 3 ஃபேஸ் இவி லைன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட். உள்ள பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன். 69 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து டிஃப்ரெண்ட் சைஸில் உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச ஃபேஸிங்கில் நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். கார்னர் பிளாட்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இங்கே ப்ராஜெக்ட்டில் பிளாட் அவைலபிளாக இருக்குது. கார்னர் பார்க்குறீங்கனாலும் அவைலபிள் இருக்குது. என்ன ஃபேஸிங்கில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் எல்லா ஃபேஸிங்குமே இப்போ பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நல்ல ப்ராஜெக்ட், நியர்பையில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பூந்தமல்லி ஐரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 13 கிலோமீட்டர். அதே மாதிரி தண்டலம்லேருந்தும் 13 கிலோமீட்டர். திருவள்ளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இருக்குது. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த காரிடாரே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய எஜுகேஷன் காரிடார் தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு அத்தனை ஃபேமஸ் காலேஜஸ், ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குது. வர வழியிலே பார்த்தீங்கன்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சவிதா காலேஜ் இருக்குது, பனிமலர் இருக்குது, ராஜலக்ஷ்மி இருக்குது, ஆல்பா இருக்குது. இன்னும் எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நியர்பையில் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி இருக்குது, இந்தியா லைட்னிங் ஜப்பான் கம்பெனி இருக்குது, லோட்டோ சாக்குப்பையோட கம்பெனி இருக்குது. இன்னும் எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஃபியூ மந்த்தில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கெட் ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் கண்டிஷன். உங்களுக்கு லான்ச்சிங் தான் இப்போ வந்து பண்ண போகிறாங்க. எப்போ வேணாலும் அது வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு ஸ்பாட்லேயே ஒரு 500 rupees அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் ஆகும்போது அப்படி தான் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 4000 வந்து அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அண்ட் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இங்கே ஒரு 500 rupees அப்ரிசியேஷன் ஆகும். 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா ஸ்டேட் ஹைவேக்கு நியர்பையில் இருக்குது. எப்போயுமே உங்களுக்கு மெயின் ரோடுக்கு டச்சில் இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே கடகடன் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பிளாட்ஸும் சொல்லியிருந்தேன் ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
1999 2000 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஒரு கம்மியான ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு எக்ஸ்டென்ஷனாக இருக்குது, எல்லா ஆக்சசிபிலிட்டி ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஒரு 2000 ருபீஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வேறு எந்த ப்ராஜெக்ட்லையுமே இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஏன்னா வந்து 2000 ருபீஸ் அப்படின்றது ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற பட்ஜெட்டை ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சொல்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு கம்மியாக இப்போலாம் பிளாட்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் இவ்வளோ ஆக்சசிபிலிட்டியோட கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு செங்கல்பட்டுலாம் தாண்டி போனாலே உங்களுக்கு 1800 2000 ரூபாய்க்கு நியர்பையில் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஸ் வந்து கிடைக்கும். பட் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன், ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன். ஏன்னா காம்பவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் இருக்குது. ஸோ ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி வரதுனாலும் வரலாம். ஏன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிளாட் எடுத்தீங்க 2000 ரூபாய்க்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 16 லட்ச ரூபா வரும். ஸோ நீங்கள் ஒரு 2 BHK வீடு நீங்களே கட்டிக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 30-35 லேக்ஸ்க்குள்ளே சூப்பராக ஒரு பிரம்மாண்டமான வீடு வந்து நீங்கள் கட்டி குடி வந்துட முடியும். ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு சைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணும்போது உடனே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படியுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் ஒரு DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எல்லா ப்ராசஸுமே இவங்களே பார்த்துக்குவாங்க. உங்கள் சிபில் ஸ்கோர் பொறுத்து மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க. கையில் ஒரு 3 lakhs இருந்தாலே நீங்கள் இங்கே வந்து ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட்டில் பிளாட் கண்டிப்பாக வாங்க முடியும். ஒரு 5 lakhs 6 lakh வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வீடுக்கே வந்து கூட மூவ் பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கேப்மே இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா போதும், ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ கேப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிவிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க நம்பர் தான். எந்த ஒரு தேர்ட் பர்சனுக்கும் நீங்கள் எந்த கமிஷனும் பே பண்ண வேண்டியது கிடையாது. டைரக்ட் கம்பெனி ஸ்டாஃப் கிட்ட பேசிவிட்டு நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்துட்டு நீங்கள் இவங்ககிட்டயே வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே சைட் ஆஃபீஸ் இருக்குது, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அவங்க சைட் ஆஃபீஸு. ஸோ இங்கேயே வந்து கூட நீங்கள் வந்து பார்த்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாட் எல்லாமே இவங்களே வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீடியோவில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி ரியல் எஸ்டேட் கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்க்கு வாசல்லே ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது. வர வழியில் இல்லாமல் எக்கச்சக்க கோயில் இருக்குது. ஸோ நிறைய கோயில் இருக்குனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவோட எக்ஸ்டென்ஷன் இது லேஅவுட்டு. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருமழிசை தாண்டி வரும்போது லெஃப்ட் சைட்லேயே கூடப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. லிவிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2.5 ஏக்கரில் 69 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. Phase 1 36 பிளாட்ஸ் போட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. Phase 2 இப்போ ப்ரீ லான்ச்சிங் கண்டிஷனில் இருக்குது. ப்ரீ லான்ச்லேயே கண்டிப்பாக வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ப்ரீ லான்ச்லேயே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அவைலபிலிட்டிலாம் கிடைக்கும். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்குது, கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் என்ன ஃபேஸிங்கில் கேட்டிங்கனாலும் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபராக ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 ருபீஸ் பண்ணுறாங்க.
ஃபேஸ் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு ஃபேஸ் 2 போடும்போது ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. பட் இவங்க கிளைண்ட்டுக்கு சேம் ப்ரைஸில் இப்போ ப்ரீ லான்ச்சில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த ப்ரைஸே பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நியர்பையில் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கு யாருமே இந்த ப்ரைஸ்க்கு பண்ணல. எல்லாருமே 2500 அண்ட் அபவ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல ஆஃபர் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் வந்து பார்க்குறதுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்டு லேஅவுட். ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் மேக்ஸிமம் பண்ணி கொடுக்குறாங்க. வீடியோவில் இருக்கிறது லிவிஃபை ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.